உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவிரி நதிநீர் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தலைமையில் தற்பொழுது ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தலைமையில் அவசர ஆலோசனை அம்மாநிலத்தில் நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை குறித்து அங்கே அம்மாநில முதலமைச்சர் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, வணக்கம். ஒருபுறம் தமிழகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை, அங்கே கர்நாடகத்தில் கர்நாடக முதலமைச்சர் ஆலோசனை நடத்துகிறாங்க. குறிப்பிட்டுள்ளபடி ஆணையிட்டுள்ளபடி நீர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? என்ன நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது? வணக்கம். காவிரி மேலாண்மை ஆணையம் சராசரியாக வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்கள் வழங்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கர்நாடக அரசை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் சொன்னாலே அதை செய்ய முடியாத ஒரு சூழல்தான் அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய பணி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் சந்தித்து 3ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து தண்ணீர் வருவதற்கான அனைத்து சாத்தியங்கள் குறித்து விரிவாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சருடைய அந்த பயணமானது தற்போது தள்ளி வைக்கப்படுவதாகவும் தற்போது அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றும் நம்பத்தகுந்த தகவல் அடிப்படையில் தகவல் வந்த நிலையில் எனவே தற்போது அவசர கூட்டமாக கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் அவர்கள் அமைச்சரவை மற்றும் அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசித்து வருகிறார். அது மட்டுமல்ல, காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய அந்த தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அதே போல அடுத்த கட்டமாக தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்டை மீண்டும் அணுக இருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 177.25 TMC வருடத்திற்கு கொடுக்க வேண்டும். சராசரியாக இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் வரப்போகிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 35 TMC தண்ணீரை தமிழகத்துக்கு திறந்துவிட வேண்டும். மேலும் கடந்த ஜூன் மாதம் வழங்க வேண்டிய 9 TMCயும் ஜூலை மாதம் வழங்க வேண்டிய 11 TMCயும் கர்நாடக அரசு திறக்காத காரணமாக இங்கு குறுவை சாகுபடி முற்றிலுமாகவே அழிந்து போன ஒரு நிலையில் தற்போது அவர் வருகின்ற இந்த காலத்திலிருந்து சம்பா சாகுபடிக்காக விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். எனவே இந்த சம்பா சாகுபடியை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் மட்டும் சராசரியாக 7 லட்சம் ஏக்கர் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அது தொடர்பாக கர்நாடக அரசினுடைய இந்த செயல்பாடு தொடர்பாக தமிழ்நாடு அரசு தன்னுடைய கடும் அதிருப்தியை கூறியிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியாகவும் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. இந்நிலையில் ஒருவேளை தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியாக இதை அணுகினால் நாம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தற்போது கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் தன்னுடைய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.